பாபநாசம் என்னுடைய பாட்டு பயணத்திலே மிக முக்கியமான ஒரு படம். உலகநாயகன் கமல் சார் அவர்களுக்கு நான் முதன்முறையாக எழுதுகிற படம் இந்த பாபநாசம். நான் பாடல் எழுத 16 வருடங்களாகின்றன. இந்த மழைத்துளி உலகநாயகன் என்னும் மகாநதியில் சங்கமிக்க இந்த 16 வருடங்கள் தேவைப்பட்டிருக்கிறது. இந்த படத்தின் பாடலுக்காக, இந்த படத்திலே மொத்தம் 2 பாடல்கள். பாடலுக்காக ஒவ்வொரு முறையும் கமல் சாரை சந்திக்கும் போதெல்லாம் ஒரு கடலை நாம் பார்க்கும்போது எத்தனை முறை பார்த்தாலும் ஒவ்வொரு முறையும் புது புது அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அனுபவங்களையும் கொடுப்பது போல அந்த பாடல் குறித்த எங்களுடைய பேச்சுவார்த்தை ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் தான் நடக்கும். அதற்கு பிறகு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நவீன இலக்கியம், உலக இலக்கியம், உலக சினிமா என்று அவர் பேச்சு விரிந்து கொண்டே செல்லும் பொழுது, வெவ்வேறு தளங்களிலே அது நகர்ந்து கொண்டு செல்லும்பொழுது நான் அவரிடமிருந்து அந்த சந்திப்புகளில் பெற்றுக்கொண்டதும் கற்றுக்கொண்டதும் அதிகம் என்று தான் நான் நினைக்கிறேன். சிறுவயது முதலே கமல் அவர்களுக்கு நான் ஒரு ரசிகனாக இருந்து வந்திருக்கிறேன். அந்த தயக்கமும் கூச்சமும் கொஞ்சம் தள்ளி நிற்க வேண்டும் என்கிற ஒரு அச்சமும் அவருடைய ஒவ்வொரு முறை அவரை சந்திக்கும் போதும் எனக்கு இருக்கும். முதல் ஒரு 10-15 நிமிடங்கள் தான் அந்த தயக்கம் இருக்கும். நாம் உலகநாயகன் கமல் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று. அதற்கு பிறகு நகர்கிற நிமிடங்கள் எல்லாமே அவர் ஒரு குழந்தையாகி விடுவார். நம்முடைய தயக்கத்தையும் அந்த கூச்சத்தையும் உடைத்து நம்மையும் அவருடைய உரையாடலுக்குள் இழுத்து விடுவார். எனக்கு என்ன வருத்தம் என்றால், இந்த படத்தில் வெறும் 2 பாடல்கள் தான். ஒரு 4-5 பாடல்கள் இருந்தால் இந்த சந்திப்பு நீண்டு கொண்டே சென்றிருக்குமே என்று சட்டென்று முடிந்துவிட்டது என்ற ஒரு ஏக்கம் இந்த பாடல் சம்பந்தமான வேலை முடியும் போது இருந்தது. இந்த 2 பாடல்களிலே ஒரு பாடல் முழுக்க முழுக்க நெல்லை தமிழில் எழுதப்பட்ட பாடல். கமல் சார் ஒரு முதல் முறை சந்திக்கும் போதே கேட்டார், நீங்கள் எந்த ஊருன்னா? நான் காஞ்சிபுரம் சார்னு. நெல்லை தமிழில் எழுதுனமே அப்படின்னாரு. பண்ணிடலாம் சார் அப்படின்னு. இந்த படத்துக்கு வசனகர்த்தா ஜெயமோகன், அவர் கூட ஏதாவது சந்தேகம் தான் அவர் கூட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிக்கிங்க அப்படின்னாரு. நெல்லை மண் எப்பொழுதுமே எனக்கு பிடித்த பல எழுத்தாளர்களை கொடுத்திருக்கிறது. புதுமைப்பித்தன் தொடங்கி வன்னிலவன், வண்ணதாசன், கலாப்பிரியா, தீகாசி, டிகேசி என்று சமீபத்தில் எங்களுடைய குருநாதருடன் நானும் அவரும் சேர்ந்து பணியாற்றினோம். என்னுடைய சீனியர் அண்ணன் சுகா என்று நிறைய எழுத்தாளர்களை கொடுத்த மண் நெல்லை மண். பாரதி தொடங்கி எனக்குள்ளே அந்த எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் ஊறிப்பு இருந்ததால் எனக்கு தெரிந்த ஒரு நெல்லை தமிழிலே நான் இந்த முதல் பாடலை எழுதினேன். எழுதிய பிறகு எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களிடமும் அண்ணன் சுகா அவர்களிடமும் சில வார்த்தை மாற்றங்களுக்காகவும் வார்த்தை தேர்வுகளுக்காகவும் தொடர்பு கொண்டேன். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இசையமைப்பாளர் ஜிப்ரான், ஏற்கனவே அவருக்கு நான் எழுதியிருக்கிறேன். குறுகிய காலத்தில் தனக்கென ஒரு தனி இசை மொழியை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதனால்தான் உலகநாயகனின் நம்பிக்கை பெற்று தொடர்ந்து 4 படங்கள் அவருடைய படங்களுக்கு இசையமைக்க அவரால் முடிந்திருக்கிறது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் சுரேஷ் பாலாஜி சார், ஸ்ரீபிரியா மேடம், ராஜ்குமார் சார் என்னை தங்கள் நிறுவனத்தின் ஒரு ஆஸ்தான கவிஞராகவே வைத்துக்கொண்டு தொடர்ந்து எனக்கு வாய்ப்பளித்து வருகிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படமும் இந்த பாடல்களும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப பதட்டமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜீத்து சாருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி. இந்த படத்தில் நான் கமல் சார் படத்தில் நான் இருக்கேன்னு சொல்கிறதே எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாகவும் ஒரு சந்தோஷமான விஷயம் நினைக்கிறேன். நான் அவரோட ரசிகனாக ஊரில் இருந்து இங்கே இப்போது ஒரு கேமரா செல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு கமல் சார் படத்தில் கூட நான் இருந்தேன்றே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கொஞ்சம் ஃபஸ்ட் நடிக்கிறப்ப கொஞ்சம் டென்ஷனாக பதட்டமாக இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே ரொம்ப கூல் பண்ணி எங்களை பொறுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி. First, I would like to thank Uttamil படம் ரிவ்யூஸ்க்கும் அண்ட் மியூசிக் ரிவ்யூக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாத்துக்கும். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க். ஏன்னா மீடியா ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் நான் தான் இப்போது கேட்கும்போதும் சொல்லியிருந்தேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மெயின் சாரோட பர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் இந்த ஸ்கோர் எழுதும்போது இமோஷன், பிகாஸ் மியூசிக்லாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு சீன் எப்படி கன்வே பண்ணுறது, இல்லை எப்படி என்னென்ன இமோஷ்னல் சேஞ்சஸ் இருக்குன்னு. பட் ஒன்ஸ் பிகாஸ் அது பாபநாசன்லையும் சரி அண்ட் கண்டிப்பாக உத்தமிழன்லையும் சாரோட ஃபேஸ் அண்ட் அவரோட கண் பார்க்கும்போதே தெரியும் எங்களுக்கு இந்த இடத்துல பாஸ் விடலாம், இந்த இடத்துல ஸ்டெக்காட்டோ, இந்த இடத்துல லெகாட்டோ போடலாம்னு.
So and that is the main reason, and thanks to sir for Pabanasam again. ஏன்னா உத்தமில்லன்லேருந்து இதில் வேறு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கோரிங் ட்ரை பண்ணியிருக்கோம். சாங்ஸ் 2 சாங் இருக்குது. பட் 2 சாங்கும் ரெண்டும் ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்கும். ஒரு ஃபேமிலியோட இன்னசென்ட் சைட் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு ஒரு நமக்கு கேட்க நினைக்கிற சில கொஸ்டின்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டராக இருக்கும். அண்ட் ஹோப் அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ. நான் திரு உலகநாயகன் அவர்களோட நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன். முதல் படத்துலேருந்து நடித்த கடைசி படம் வரைக்கும் நான் பயந்துக்கிட்டே தான் நடிச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ பேசும்போதும் பயத்தில் நிறைய விஷயங்களை விட்டுட்டேன். இந்த படம் வந்து நான் தெலுங்கில் நான் இயக்குனேன். அப்போ 40 நாளில் முடிச்சிட்டேன்னு ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு. இவர் 39 நாளில் முடிச்சிட்டாரு. ஸோ என்னுடைய ஒரு நாள் கூட நான் படப்பிடிப்புக்கு போகல. ஏன்னா எனக்கு தெரியும் இது வந்து அவங்க படம் மாதிரி நினச்சி, ஏன்னா நாங்களாம் ரொம்ப வருஷம் எங்களுக்கு ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது. கண்டிப்பாக வந்து நான் போகலனா கூட அது வேலை நடக்கும் அப்படின்னு. அது என்னை யாரும் கூப்பிடல, வேறு விஷயம். பட் ஸ்டில் எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ரொம்ப நன்றி. ஐ ஹேவ் டு தேங்க் யூஸ். ஐ டோன்ட் நோ, ஐ ஹேவ் ஃபைண்ட் நோ வேர்ட்ஸ். பிகாஸ் ஒரே ஒரு விஷயம், எனக்கு ஒரு நாள் முன்னாடி முடிச்சிட்டாங்கங்க ஒரு சின்ன பொறாமை உண்டு. எல்லாருக்கும் இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருக்கும், கௌதமி அண்ட் எஸ்தர் வந்து என் கூட தெலுங்குலேயும் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் நிவேதிதா, எஸ், அண்ட் டெல்லி கணேஷ் சார், பாஸ்கர், இவங்க எல்லாரும் என் கூட நிறைய ஒர்க் பண்ணவங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யார் பேரையாவது விட்டுருந்தா மன்னிச்சுங்க. முத்துக்குமார் சார், தேங்க்யூ. நான் பாட்டு கேட்டால் ரொம்ப நல்லா இருந்தது. ஜிப்ரான், தேங்க்ஸ். அவருக்கு எதிர்க்கு நின்று டைலாக் பேசுகிறதுக்கே வெறுத்து கொட்டும் எனக்கு. இங்கே மேடையில் பேச சொல்கிறாங்க. எனக்கு இது ஒரு வரியில் கிடைத்த படம். அண்ணா வந்து உத்தம வில்லன் டப்பிங் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது டைரக்டர் ஜீத்து ஜோசப் அண்ணாவை பார்க்குறதுக்கு வந்தார். என்னை காமிச்சு இவர் நல்ல திருநெல்வேலி பாஷை பேசுவார் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வரியில் எனக்கு கிடைத்த படம் இது. அண்ணா அவர்கள் என் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, நான் அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தி, இதற்கு கிடைத்த படம். சுரேஷ் பாலாஜி அவர்கள் என்னுடைய நீண்ட நாளைய நண்பர். நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக பிட்டு வாய்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதுலேருந்தே அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். கூப்பிட்டு பேசினார். நல்லபடியாக சுயம்பு லிங்கத்தின் அருளால் எனக்கு இந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. பாபநாசம் என்ற இந்த தேரை இழுப்பதற்கு என்னுடைய கரங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த அண்ணா அவர்களுக்கு என்றென்றும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கணும் எல்லாரும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வேறு எதுவும் சின்ன தகடெல்லாம் வாங்கி பார்த்துறாதீங்க. மிகப்பெரிய வெற்றி படமாக்குங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தி அவுட்செட் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு எங்களோட நன்றி. Both Wide Angle Creations and Rajkumar Theatres, we first of all like to thank Kamal sir for giving us this opportunity to make this wonderful film. So thank you sir. It's been a wonderful journey. Shooting time la naanga ellarum onna oru kudumbam maadhiri irundhom. So I'd like to thank all the cast and the crew who gave us a wonderful time. Like Sri Priya Madam said, we were able to finish the film in 39 days, and that's an achievement. So I think credit goes to everybody, whoever was on the team Papanasam, and so a big thank you to everybody. And in the Padathoda Vetrike, we need all your blessings, and I'm sure you will support all of us. Thank you all for taking time off and coming here and spending this evening with us. Thank you.